ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. தலை செய்யும்போது சீப்பில் கொத்து கொத்தா முடி இருக்கா, இல்லைனா தரையில் பார்க்கும்போது முடி நிறைய கொட்டி கிடக்கா? அப்போனா கண்டிப்பாக இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இளநரையை மறைய செய்யும், தலையில் இருக்கக்கூடிய பொடுகுகளை நீக்கும், முடி உதிர்வை நிற்க செய்யும், முடியும் நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளர ஆரம்பிக்கும். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, பச்சரிசி, இட்லி அரிசி, புழுங்கலரிசி, ஏதாவது ஒரு அரிசி ஒன்று சேர்த்துங்க. இப்போ இதை ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்ததாக ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துங்க. சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். பெரிய வெங்காயம் வெள்ளை வெங்காயமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அடர் ஊதா நிறமாக இருக்கும் பாருங்கள், மேலே இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெங்காயமாக பார்த்து எடுத்துங்க. இதை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த அரிசி தண்ணியில் சேர்த்துருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு 12 மணி நேரம் நல்லா இது ஊறணும். இது நீங்கள் நாளைக்கு காலையில் தலைக்கு குளிக்க போகிறீங்கன்னா நைட்டு ஊற வச்சு ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 18 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தண்ணீர் நம்ம புளிக்க வைக்கணும். புளிக்க வைக்கும்போது தான் அதில் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகும். அந்த பாக்டீரியாக்கள் தான் முடி உதிர்வை நிறுத்தி இளநரைய மறைய செய்யும். புது முடி வளர்கிறதுக்கும் இந்த தண்ணீர் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு தடவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கசக்கிங்க. அதனுடைய சாறுகள் நல்லா வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த வெங்காயம்லாம் எதுவும் வராமல் அந்த தண்ணீரை மட்டும் நல்லா வடிகட்டிக்குங்க. இப்போ இதை மிச்சமான இந்த அரிசியும் வெங்காயத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி கூட பயன்படுத்தலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி அரிசியை வேஸ்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, நம்ம சாதம் வைக்கிறதுக்காக அரிசி ஊற வைப்போம் இல்லையா, இதே மாதிரி தான் அரிசி ஒரு 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கங்க. அந்த தண்ணீரை மட்டுமே எடுத்துக்கங்க. அந்த தண்ணீரில் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஒரு 12 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 18 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும் பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பயன்படுத்த போகிறீங்கன்னா அதனுடைய சில்னஸ் போன பிறகு எடுத்து பயன்படுத்துங்க. முடியோட வேர்க்கால்களை நல்லா படுற மாதிரி தடவி விடுங்க. அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் பயன்படுத்தி தலை குளிங்க. ஒரு 30 நிமிஷம் தலையில் நல்லா ஊற விடுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 3 தடவை பயன்படுத்துகிற மாதிரி பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா 2 நாள் கேப் விட்டுங்க, அதுக்கு அடுத்து ஒரு நாள் பண்ணுங்கள், மறுபடியும் 2 நாள் கேப் விட்டுங்க, அதுக்கு அடுத்து ஒரு நாள் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் பண்ணும்போது நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு முடி உதிர்வு நின்றுடும். இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இளநரை பிரச்சனையே இருக்காது. முடி நல்லா ஆரோக்கியமாக செழித்து வளரும். ஏன்னா நம்ம அரிசியை சாப்பாட்டுக்கு ஊற வைக்கும்போது அந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் என்னும் மூலக்கூறு அந்த ஊற வைக்கக்கூடிய தண்ணீரில் 80% இறங்கிடுது. அந்த தண்ணீரில் அதிகமான விட்டமின் பி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பல மினரச்சத்துக்கள் இருக்குது. இந்த தண்ணீரை புளிக்க வச்சு நம்ம தலைக்கு பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இளநரை முற்றிலும் மறைய ஆரம்பிக்கும். தலையில் இருக்கக்கூடிய முடியோட வேர் கால்களில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை வேகமாக நீக்கிட்டு சேதமடைந்த முடியோடைய வளர்ச்சியை நல்லா தூண்டிவிடும். முடியும் நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இதனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வழுக்கை தலையிலையும், அதாவது சில பேருக்கு பூச்சி வெட்டு மாதிரி அங்கங்கே திட்டு திட்டாக முடி கொட்டியிருக்கும். அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல புது முடியும் வளர ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ரெமெடி இது. இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய வெங்காயத்தில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெங்காயத்தோட இந்த அரிசி கழுவின தண்ணீரை நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது முடியோட வேர்க்கால்களில் பொடுகுகள் இருந்தாலும் நீக்கிடும். முடியோட வேர்க்கால்கள் நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கப்பட்டு முடியும் நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாகவும் வளர ஆரம்பிக்கும். இயற்கையாகவே நம்மளுடைய உடம்புல ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற ஒரு மூலக்கூறு சுரந்துக்கிட்டே இருக்கும். அது அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் போது தான் இளநரை பிரச்சனையும் வரும். வெங்காய சாறை நம்ம பயன்படுத்தும் போது அந்த சுரப்பினுடைய அளவு குறைக்க செய்து உங்களுடைய முடியும் நல்லா அடர்த்தியாகவும் கருங்கருன்னு வளரும். அது மட்டும் இல்லாமல் இளநரை பிரச்சனையும் மறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே இதை நீங்கள் பயன்படுத்தும் போது தலையில் பேன், பொடுகு, ஈறு இந்த மாதிரியான தொந்தரவும் இருக்காது. தலைமுடி நல்ல பட்டு போல் ஷைனிங்காகவும் இருக்கும். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பின்பற்றலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், நல்ல கை கண்ட பலன் கிடைக்கும்.
ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்து நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.